Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கேசி வலையொலி உறவுகளே, திருவருகை காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை திருப்பள்ளிக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இன்றைய நாளினுடைய திருக்குழும மன்றாட்டை நீங்கள் கவனித்தால் அதில் இப்படியான வார்த்தையை திரு அவை கொடுத்திருக்கும். எங்கள் மீட்பின் ஊற்றாகிய அவரே கற்றுக் கொடுத்தது போலன்னு சொல்லி, மீட்பின் ஊற்றாகிய ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுத்தார் என்பதை இன்றைய நாளில் முதல் வாசகத்தில் எசாயாவும், இன்றைய நாள் நற்செய்தியில் அந்த பணியை மிக சிறப்பாக செய்த 2 நபர்களை குறித்தும் இன்றைய நாளில் நாம் இறைவார்த்தை வழிபாட்டிலே தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறபடியாக அவரே தூயவராய், மீட்பராய், ஆண்டவராய், இந்த 3 வார்த்தைகள் எசாயா பயன்படுத்துவார். அப்படி மீட்பரும் ஆண்டவரும் தூயவருமானவர் நமக்கும் கற்றுக் கொடுக்கும்படியாக இத்திருப்பள்ளியில் நாம் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்கவும் மக்களுக்கு அருள் தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகி அவரை கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திரு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, வசனங்கள் 17 முதல் 19 வரை. இஸ்ரேலின் தூயவரும் முன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலவும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றர்கள் கதிரிமணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெற்றி வீழ்த்தப்பட்டீரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டீராது. ஆண்டவர் வழங்கும் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 1. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்த என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் இந்த திருவருகை காலத்தில் நாம் ஏற்று கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அந்த வார்த்தைக்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய நிகழ்வை நான் பகிர ஆசைப்படுகிறேன். நற்செய்தியில் வாசித்தோம், திருமுழுக்கு யோவானையும் மக்கள் குறை சொன்னார்கள், இயேசுவையும் மக்கள் குறை சொன்னார்கள். ஒரு ஞாயிறு திருப்பலிக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது திருப்பலி முடிந்தவுடன் அங்கிருக்கிற மக்களோடு பேசிக்கொண்டிருந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த மக்களோடு சேர்ந்து பங்கு தந்தையும் கூட நின்றார். அப்போ பங்கு சாமியார் கேட்குறாரு கூட இருக்கிற அந்த இறை மக்கள்கிட்ட, அவங்க எல்லாமே பங்கு பிரிவில் ஒரு முக்கியமான பொருட்கள் இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க? சமீபத்தில் அந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு பணியை செய்வதற்காக முடிவு எடுத்திருப்பாங்க அவங்கள பங்கு பிரிவில். அதை குறித்து ஒவ்வொரு மக்களும் இவ்வளோ உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த பங்கு பிரிவை உறுப்பினர்கள், அதாவது அந்த இறை மக்கள் ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க, ஃபாதர் சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, ஃபாதர் ஆமாம் செய்யணும், தேவை தான், அது பண்ணால் தான் கோயில் அழகாக இருக்கும், இது கோயிலுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்குது, நிறையா மக்கள் வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குறை சொல்கிறாங்க. போன சாமியார் இருந்தார், அவர் நம்மள்ட்ட காசே கேட்கல, ஒரு செலவும் வைக்கல, அவர் பாட்டுக்கு என்ன வந்துச்சோ அதை வச்சு வேலை செஞ்சார். ஆனால் அந்த சாமியார் வந்ததுலேருந்து அதை கட்டுறேன், அதை புதுசாக்குறேன், இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஏதோ கேட்டுட்டேக்காரன்னு சொல்லி மக்கள் கொஞ்சம் குறைபட்டுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த பங்கு தந்தை பயன்படுத்திய இறை வார்த்தை இன்றைக்கி நம்ம வாசிச்ச நற்செய்தியோட வார்த்தை தான். அவர் தன்னை எப்படி தற்காப்புக்கிறார், நியாயப்படுத்துகிறாருன்னு சொல்ல, தன்னை எப்படி தற்காத்து கொள்கிறார் பாருங்களேன். விடுங்கண்ணே, பிரச்சனை இல்லை. போன தடவை சாமியார் இருந்தப்போ என்ன சொன்னாங்க? அந்த சாமியார் ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னாங்க, கோயிலை கண்டுக்கவே இல்லை, அது பழசாயிருச்சு, குப்பையாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவரையும் குறை சொன்னாங்க. இப்போ நான் செய்கிறேன், என்னையும் குறை சொல்கிறாங்க. குறை சொல்லுகிற மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஒரு செவிடு போல் வேலை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அவர் தன்னை தற்காத்து கொள்வதற்கு இந்த வார்த்தையை ரொம்ப அழகாய் பயன்படுத்தினார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வார்த்தை, இந்த இறை வார்த்தை கொடுக்கப்பட்டிருப்பது திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் அவர்கள் மக்களால் தூற்றப்பட்டது போல நாம் தூற்றப்படுகிற பொழுது தற்காத்து கொள்வதற்கு அல்ல. பல சமயங்களில் ஊழியரை கடந்து பொதுநிலை மக்களும் இன்றைக்கி நிறைய ஊழியங்களுக்கு போகிறாங்க, அன்பியங்களில் பங்கு தலங்களில் பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போகிறப்ப மக்கள் வசைப்பாடனா இதையே சொல்லுவாங்க, விடுங்க, இயேசுவை சொன்ன குறை சொன்ன கூட்டம், ஸ்நாபக அருளப்பெரு குறை சொன்ன கூட்டம் நம்மளே சொல்லுதுன்னு. இந்த பகுதியை அவ்வளவு நாம் தரம் குறைத்து மதிப்பிட்டக்கூடாது. நாம் இன்றைக்கி முதல் வாசகத்துக்கு போகணும். முதல் வாசகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தொடக்க நூல் 22:17 ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பாருங்களேன். தொடக்க நூல் 22:17 சொல்லுவார், நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பழுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர்.
ஆண்டவர் தாம் தேர்ந்தெடுத்த மக்களை கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாருங்கள். நான் உன்னை விண்மீனை போல கடல் மணலை போல பழுகி பெருகச் செய்வேன், உன் எதிரிகளின் வாயிற்படி நீ சொந்தமாக்குவ, ஒரு நாளும் நீ உன் எதிரிக்கு இரையாக மாட்டேன்னு சொல்லி கடவுள் வாக்கு தரார். ஆனால் இந்த முதல் வாசகம் இன்னைக்கு வாசிச்சோமே, அந்த சூழலை பார்க்கிறப்ப இந்த மக்கள் எல்லாரும் அவர்கள் பாபிலோனில் அடிமையாக இருக்கிறார்கள். பல மக்கள் அந்த அடிமை வாழ்வுக்கு இழுத்து செல்வதற்கு பட முன்னால் வாளுக்கு இரையானார்கள், மடிந்து போனார்கள், தப்பித்து ஓடுனாங்க. தப்பிச்சு ஓடினவங்களையெல்லாம் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து பிடிச்சி கொலை செய்தார்கள். அப்படி மீதி இருந்த மக்களில் அவங்களுக்கு யார் தேவையோ அந்த மக்களை எல்லாம் அடிமைகளாக எதிர் நாட்டிலே கட்டுண்ட நிலையில் உரிமையற்றவர்களாய் அவங்க அங்கே போய் அடிமையாக வாழ்கிறாங்க. கடவுளுடைய வாக்கு வேறு விதமாக இருக்குது, ஆனால் அவருடைய மக்கள் சந்திக்கிற வாழ்வு வேறு விதமாக இருக்குது. அப்போ கடவுளுடைய வார்த்தை பொய்யா? உன் வழிமரபெல்லாம் விண்மீலை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், உன் எதிரியின் வாயில் உனக்கு சொன்ன கடவுள் சொன்னாரே. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறேன், என் மக்களில் நிறைய பேர், என் உறவுகள், என் குடும்பத்தார் இறந்து போயிட்டாங்க. நான் இன்னைக்கு உரிமை வாழ்க்கை வாழலையே, நான் அடிமையாய் பாபிலோனில் இருக்கேன்னு சொல்லி இந்த மக்கள் தொடக்க நூல் 22:17 தங்கள் நிகழ்கால வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னு சொன்னால் இறை வார்த்தை பொய்யானது போல இருக்கும். அப்போ கடவுள் தன் வாக்குறுதியிலிருந்து அவர் தவறி போயிட்டாரோ அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் கடவுள் தன் வாக்குறுதியிலிருந்து அவர் தவறி செல்லவில்லை. இன்னைக்கு முதல் வாசகத்தில் பாருங்களே, அவர் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பார், நீ கஷ்டப்படுற. இன்னைக்கும் ரொம்ப அழகாக அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துவார்னு சொன்னால், நான் உன் தூயவன், உன்னுடைய மீட்பர், உன் ஆண்டவர் சொல்கிறேன், நீ என் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்திருக்க வேண்டும். கடவுள் எதையுமே இலவசமாய் கொடுத்து விடவில்லை. நீங்கள் என் மக்களாக இருப்பீங்க, நான் உங்கள் தகப்பனாக இருப்பேன்னு சொல்லி கடவுள் அதை இலவசமாய் கொடுக்கல. நீ எப்படி இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. கடவுள் தன் வார்த்தையை கொடுத்தார். கடவுளுடைய வார்த்தை அந்த மக்களுக்கு முன்னால் அது கட்டளைகளாய் கொடுக்கப்பட்டது, வெறும் வார்த்தைகள் அல்ல, அது கட்டளைகளாய் கொடுக்கப்பட்டது. என் வார்த்தையை, என் கட்டளையை நீ கேட்டு கடைப்பிடித்து நடந்தால் நான் உனக்கு கேடயமாக இருந்திருப்பேன். கடவுள் சொல்லுகிற அழகான செய்தி இதுதான். நான் உனக்கு கேடயம்தான், நான் அடைக்கல பாறையத்தான், அரண் சூழ்ந்த நகர் போல இருக்கிறேன். ஆனால் ஏன் அடிமையாகி போயிருக்க? ஏன்னு சொன்னால் நீ உன் பாதையிலிருந்து வழி மாறி போயிட்ட. என் வார்த்தையை உனக்கு கட்டளையாய் கொடுத்தேனே, அந்த கட்டளைகளை நீ கடைபிடிக்கல. இந்த தொடக்க நூலில் ஆரம்பித்து எசாயா 48 வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கன்னு சொன்னால், கடவுள் பலமுறை அவர்களை தேடி 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 வந்திருப்பார். பல மனிதர்கள் வழியாக, பல மனிதர்களின் குரல்களாய் கடவுளுடைய குரலாய் இருந்திருக்கும். என் வார்த்தைகளை கேட்டு கடைபிடிங்கன்னு சொல்லுவார். ஆனால் அந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பொருட்டாக எண்ணவில்லை. அவங்க ரொம்ப வளர்ச்சி அடைந்து போகிறப்ப, படைகள் பெருகிறப்ப நினச்சாங்க இது நம்முடைய கைகளால் நமக்கு வந்ததுன்னு சொல்லி அவர்களுடைய ஆணவம், தற்பெருமை எப்பொழுதுதான் தலை தோங்கி போய் அவர்கள் கடவுளை மறந்தார்களோ, கடவுளுடைய வார்த்தையை மறந்தார்களோ, அதனுடைய விளைவு தான் அவர்கள் அடிமைகளைப் போல. திருப்பாடலை திருப்பி திருப்பி வாசிப்போம். கடவுளுடைய வார்த்தையை எந்த மனிதன் திருப்பாடல் 97 வாசிச்சு சொல்லுவார், நீ நேர்மையாளராக இருக்கிறாயா? என் வார்த்தையை கேட்டு நீ நேர்மையாளராக இருந்தால் நான் உனக்கு மகிழ்ச்சியை விதைத்து வச்சிருக்கிறேன். நான் விதைத்த மகிழ்ச்சி உனக்கு அது வளர்ந்து உனக்கு கனி கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் நாம் கடவுளுடைய பார்வையில் நேர்மையாளராக இல்லை, வார்த்தையை கடைபிடிக்காது போயிட்டோம். நம்ம திருப்பாடல் 119 பாருங்களே, 50வது வார்த்தை சொல்லும், உம் வாக்கு எனக்கு துன்பத்தில் ஆறுதலாய் இருக்கிறது, ஏனெனில் உம் வாக்கு எனக்கு வாழ்வாய் இருக்கிறது. இந்த ஆறுதலான வாழ்வான வார்த்தையை மனிதன் இழந்து போனான். அதே 119 105 வாசிக்கிறோமே, ஆண்டவரே என்னுடைய காலடிக்கு உம்முடைய வாக்கு விளக்காய், என் பாதைக்கு அது ஒளியாய் இருக்குது. அவர்கள் ஒருவேளை அப்படியே தொடர்ந்து ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை, அந்த கட்டளையை தங்கள் வாழ்க்கைக்கு விளக்குமாய் ஒளியுமாய் கொண்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசித்தபடி அடிமைகளைப் போல எதிரியினுடைய வீட்டுக்குள்ளே அவங்க போய் வாழ்கிற நிலைமை வந்திருக்காது. அவர்கள் வார்த்தையை புறக்கணித்தார்கள், அதன் விளைவு அவர்கள் வாழ்வை இழந்தார்கள். முதல் வாசகத்தில் கடவுள் ஆதங்கப்படுறார், என் வார்த்தையை நீ கேட்கலைன்னு சொல்லி. அதே தான் இன்னைக்கு திருப்பாடல் நம்ம வாசிக்க கேட்டோம் பாருங்களேன். கடவுளே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் எப்படி பின்தொடர முடியும்? ஆண்டவர் தன்னை உருவமாய் வெளிப்படுத்தவில்லை. பழைய ஏற்பாட்டில் தன்னை உருவமாய் வெளிப்படுத்தலை. ஆண்டவர் தன் வார்த்தை வழியாகத்தான் தன் ஊழியர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆக ஆண்டவரை பின்தொடர்பவர் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். ரொம்ப அழகாக இன்னைக்கு முதல் திருப்பாடலிலேயே அதை வாசிக்க கேட்டோம். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் நற்செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். 2 மிக வித்தியாசமான மனிதர்கள். திருமுழுக்கு யோவான் ஒரு தனிப்பட்ட ரகம்னு சொன்னால், இயேசு ஒரு தனிப்பட்ட ரகம். திருமுழுக்கு யோவான் எதை வெளிப்படுத்தினார்?
அவர் கடவுளுடைய அந்த வார்த்தையை அதை ஒரு சட்டமாய் வெளிப்படுத்தினார். நீங்கள் மனம் மாறுங்கள்னு சொன்னார். ஏன் மனம் மாற? உங்கள் மனம் கடவுள் கொடுத்த வார்த்தையின் மீது அது கட்டி எழுப்பப்படவில்லை. மத்தேயு எழுதுவார்ல, ஆண்டவர் மீது உன் வீட்டை கட்டி எழுப்பு, அவருடைய வார்த்தையின் மீது கட்டி எழுப்புன்னு சொல்லுவார். திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய சட்டத்தின் முகத்தை கொண்டு வந்தவராய். நீங்கள் மனம் மாற வேண்டும். ஏன்? உங்கள் மனம் இந்த உலகத்திற்கு பின்னால் போயிருச்சு. உங்கள் மனம் இங்க இருக்கிற இந்த உலகம் கற்பிக்கிற கோட்பாடுகளுக்கு பின்னால் போயிருச்சு, இதன் இன்பங்களுக்கு பின்னால் போயிருச்சு. ஆனால் உங்கள் வாழ்க்கை கடவுள் கொடுத்த வார்த்தையிலிருந்து, கடவுள் கொடுத்த சட்டத்திலிருந்து அப்படியே முழுவதுமாய் மாறி இருக்கு. நீங்கள் மனம் மாற வேண்டும். மனம் மாறினால் உங்களுக்கு மீட்பு உண்டு. யோவான் காலத்தில் இந்த மக்கள் சொந்த ஊரில் தான் வாழ்கிறாங்க, இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக போகவில்லை. ஆனால் முதல் வாசகத்திலாவது அவர்கள் வெளி தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. ஆனால் யோவான் தன் சொந்த தேசத்திலேயே ஆண்டவர் வாக்களித்தபடி இல்லாமல் ஏதோ ஒரு அந்நியனால் ஆளப்படுகிற நிலைமை. அரசியல் தளத்தில் ஒரு ரோமையன் ஆளுகிறான், சமய தளத்தில் பார்க்கிறோமே ஏரோதுடைய வம்சங்கள் ஆளுகுது. கடவுள் சொந்த இடத்திலேயே உரிமையில்லாத வாழ்க்கை வாழுகிற மக்களுக்கு யோவான் மூலமாக அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் மனம் மாற வேண்டும். யோவான் தன்னையே வற்புறுத்திய, தன்னையே காயப்படுத்தி கொண்ட, தன்னையே ஒருத்தனால் உருவாக்கிய மனிதனாய் இருந்தார். அவர் முடி வெட்டல, அவர் ரசம் குடிக்கல, எதுவுமே குடிக்கல. ரொம்ப நேர்மையாக இருந்து கடவுளை அப்படியே வெளிப்படுத்தினார். என் மக்களே, நீங்கள் மீட்பு அடைய வேணும்னு சொன்னால் உங்கள் பாதையை மாற்றுங்கள். ஆனால் இயேசு அப்படியே அதற்கு வித்தியாசமானவர். திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய சட்டத்தின் முகத்தை காண்பிச்சார்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து கடவுளுடைய இரக்கத்தின் முகத்தை காண்பிச்சார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பாதை மாறி போறீங்கன்னு சொல்லி அவர் எல்லோரையும் தேடி சென்றார். நீ பாவியா இருக்கிறாயா, நான் உன்னை தேடி வருகிறேன். திருமுழுக்கு யோவான் கொடுத்தது அழைப்பு. ஆனால் இயேசு தேடி செல்கிறார். யாரையெல்லாம் சமூகம் பாவின்னு சொல்லிச்சோ அவர்களே தேடி போனார். நீ பாவியாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய சட்டத்தின் பார்வையில் நீ தண்டனைக்கு உரியவன் என்றாலும் கடவுளுடைய இரக்கத்தின் பார்வையில் நீயும் மீட்புக்கு உரியவன். நீ விபச்சாரியாக இருக்கிறாயா, நீ மீட்புக்குரியவள். நீ வரி தண்டுகிறாயா, நீயும் மீட்புக்குரியவள். நீ பாவியாக இருக்கிறாயா, நீயும் மீட்புக்குரியவன். நீ தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாயா, நீயும் மீட்புக்குரியவன். உன்னை சமூகம் பெண்ணாக ஒதுக்கி வைத்திருக்கிறதா, நீயும் மீட்புக்குரியவள். உன்னை சமாரிய பெண்ணாக தீட்டுன்னு சொல்லுதா, நீயும் மீட்புக்குரியவள். இயேசு தந்தையினுடைய இரக்கத்தின் முகத்தை அவர் தாங்கி செல்லுகிறார். ஏன்? எல்லோரும் மீட்படைய வேண்டும். மனம் மாறுங்கள் என்ற பொது அழைப்பை யோவான் கொடுத்தார். ஆனால் மனம் மாற வேண்டிய மக்கள் யார், மீட்புக்குரிய மக்கள் யாருன்னு சொல்லி இயேசு தனி அழைப்பை ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்கிறார். திருமுழுக்கு யோவான் கொடுத்தது காமன் இன்விடேஷன் சொன்னால், இயேசு கொடுத்தது பர்சனல் இன்விடேஷன். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார், இரக்கம் மிகுந்த தந்தை உன்னையும் மீட்பின் பாதையில் அழைக்கிறார்னு சொல்லி. இந்த இரு வித்தியாசமான கதாபாத்திரங்களை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் குடிச்சாரு, ஒருத்தர் குடிக்கல, அப்படி கிடையாது. கடவுள் தன்னுடைய தன்மையை இருவர் வழியாக வெளிப்படுத்துகிறார். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒருத்தலிருந்த ஒரு மனிதன் கடவுளுடைய சட்டத்தை வலியுறுத்தி, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது, சட்டம்னா பரிசேயரும் சதுசேயரும் போட்ட சட்டம் கிடையாது, இது இறைவன் கொடுத்த வார்த்தை என்கிற சட்டம். மறுபுறம் இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் முகத்தை காண்பிக்கிறார். பழைய ஏற்பட்டுள்ள மக்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்கை அவங்க ஏற்றுக்கல, புறக்கணிச்சாங்க. வாழ்க்கை உயர்ந்த பொழுது வார்த்தையை தள்ளி வச்சாங்க, ஆகவேதான் அடிமையாய் போனார்கள். நற்செய்தியில் கடவுள் மீண்டுமாய் எச்சரிக்கிறார். ஆனால் எச்சரிக்கையோடு சேர்த்து ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார். நீ மனம் மாறி வழி தவறி செல்லாத, என்னிடத்தில் வா அப்படின்றது ஒரு அழைப்பு. அதே சமயத்தில் இரக்கத்தை வெளிப்படுத்தி அதை எல்லோருக்கும் கடவுள் அதை பரவலாக்குகிறார். இந்த திருவருகை காலத்தில் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்து வருகிற செய்தியில் அது மீண்டும் ஒரு முறை நமக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை, எந்த வார்த்தை மோசே மூலியமாக மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அதே வார்த்தையானவர் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு முன்னால் வெளிப்படுத்தப்பட இருக்கிறார். அவர் தந்தையினுடைய இரக்கத்தின் முகத்தை, தந்தையினுடைய அன்பின் முகத்தை, சட்டத்தின் முகத்தை நமக்கு காண்பிக்க போகிறார். தன் வார்த்தை வழியாக நாம் எப்படி மாறப்போகிறோம்? ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் நினைச்சிருக்கலாம், வசதியாக இருக்கிற பொழுது நம்ம யார் என்ன செய்ய முடியும்? அரண் சூழ்ந்த நகரில் இருக்கிறோம், கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம், ஆள்வதற்கு அரசன் இருக்கிறான், படைகள் இருக்கு, படை வீரன் இருக்கிறான், படை கருவி இருக்குன்னு சொல்லி எதுவுமே காப்பாற்றப்பட முடியாத அளவுக்கு அடிமையாகி போனார்களே. இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிற வசதிகள் இருக்கலாம், வாய்ப்பாக இருக்கட்டும், உறவுகள், மனிதர்கள், பணமெல்லாம் நினச்சிருக்கலாம், கடவுள் எதுக்குப்பா நான் போதும்னு சொல்லி கடவுள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி போடக்கூடும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடும். நீங்கள் கொடுக்குற இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒரு புது பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்னை அழைக்கிறார்.
அவர் வார்த்தை வழியாக அழைக்கிறார். அந்த வார்த்தையை நான் கடைபிடிக்கிற பொழுது அது எனக்கு ஆசிரியம் மாறும். திருப்பாடல் 97 மாதிரி கடவுள் என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி அவர் விதைப்பார்னு சொல்றாரு பாருங்க. விதைப்பர் உறங்கினாலும் விதைகள் உறங்காதுன்ற மாதிரி நமக்காய் விதைக்கப்பட்ட மகிழ்ச்சியின் விதை நம் குடும்பத்தில் தொடர்ந்து அது ஆசிரிய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுகிற மக்களாய், குடும்பமாய், பங்கு இறை சமூகமாய் நாமும் மாற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் தாமே நம்முடைய காலத்திலும் திருமுழுக்கு யோவானைப் போல, இயேசுவை போல அவர் தம் ஊழியர்களை அனுப்பி கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நாம் திறந்த உள்ளத்தோடு செவிமடுப்போம். ஆண்டவர் நம்மை இக்காலத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோதும் தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுதும் இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுதும் வெளிப்பாயிருந்தும் துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்திரும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா துறவியரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர் தம் பணியின் வழியாக உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உம் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராக எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் எமன்றாடுகிறோம். உம் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் வாக்களித்த அமைதியை எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், கரைகள், கீழ்ப்படியாமை, தகுதியற்றவனாய் மாற்றுகிற பொழுது ஆண்டவரே, உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி நீர் வாக்களித்த அமைதியை, ஒற்றுமையை, இளைப்பாறுதலை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவாய் தந்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தாமே தன் தந்தையிடத்தில் இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட யாருமே அழிந்து போகாதிருக்கும்படியாக மன்றாடியவர். அதற்கான பாதையாய் இவரே மாறுகிறார். இவரை போல் நாம் வாழ திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்து இந்த நாளில் திருப்பலியில் பங்கெடுப்பதற்கான ஆசிரை கொடுத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. தேவரீர், இந்த நாளில் கூட இறை வார்த்தை வழியாக எம்மோடு பேசிய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த வார்த்தை தொடக்கத்தில் உம்மோடு இருந்ததோ, எந்த வார்த்தையை தொடக்கத்தில் நீர் உம் பணியாளர்களோடு பகிர்ந்து கொடுத்தீரோ, எந்த வார்த்தையை உம் பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் தம் பாதத்திலே ஆண்டவரே நீர் விளக்காக பாதையிலே ஒளியாக கொடுத்தீரோ, அந்த வார்த்தை வழியாக இன்றைய நாளில் எங்களோடு பேசிய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் யாரும் அழிந்து போகாதிருக்கும்படியாக அந்த வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கலங்கரை விளக்கமாய் கொடுத்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இதோ உங்கள் முன்னோர்கள் மன்னாவை உண்டார்கள், அழிந்து போனார்கள் என்கின்ற வார்த்தையை போல தகப்பனே, உங்கள் முன்னோர்கள் என் வார்த்தையை கேட்காதிருந்தார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் இதோ திருமுழுக்கு யோவான் வழியாக, இயேசுவின் வழியாக ஆண்டவரே, யாருமே அழிவை சந்திக்காதபடி மனம் மாறி உம்மீது நம்பிக்கை வைக்கவும், சமூகம் ஒதுக்கிய மனிதர்களையும் ஆண்டவரே உம் இரக்கத்தின் இதயத்தாள் இயேசுவின் வழியாக தேடி சென்று ஆண்டவரே மீட்புக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். உம் வார்த்தை இன்றைய நாளில் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே, அது எங்களுக்குள் தங்கட்டும் ஆண்டவரே. இறை வார்த்தை இந்த திருப்பலியில் நாங்கள் கேட்ட பொழுது ஆண்டவரே, அது முழங்கப்பட்ட உம்முடைய குரலாய் மாறி ஆண்டவரே, அது எங்களுக்குள் எப்பொழுதும் நிலைத்திருந்து எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்லுவது போல ஆண்டவரே, நாங்கள் இடப்புறமா வலப்புறமா எப்பக்கம் செல்ல வேண்டும் என்பதை எங்களுக்குள் இருந்து எடுத்துரைக்கிற எங்கள் குரலாய் உம் குரலாய் அது மாற கிருபை செய்திருளும் ஆண்டவரே. நாங்கள் அழிந்து போகாதபடி உம் வார்த்தை தானே எங்களை தடுத்து நிறுத்துகிற அரணும் கோட்டையும் கெடையுமாய் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. பிறக்க இருக்கிற பாலநேசனுடைய வருகைக்காய் நாங்கள் எங்களை வெளிப்புறமாக அல்ல உள்ளார்ந்த விதத்தில் மிக அழகாக ஜோடித்தாண்டவரே, நீர் பிறக்கின்ற மிகச்சிறந்த இல்லமாய் குடிலாய் உள்ளங்களை தயாரிப்பதற்கும் அதற்கு அடிப்படையாக உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பதே மிகச்சிறந்த ஒப்பனை என்பதை உணர்ந்த ஆண்டவரே, அதற்கு ஏற்ற வழியில் எங்களை நாங்கள் உருவாக்க நீர் கிருபை செய்துள்ளபடியாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு
அதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.